நெக்ஸ்ட் இன்னொன்று எனக்கு கேள்வி என்ன கொஸ்டின் அப்படின்னா லைக் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னே தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒன்று பார்த்து இப்போ நான் அப்படிதான் இருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ்ல படிக்கும்போது என்னன்னே தெரியாது. பட் எனக்கு எப்படியோ நல்லா அட்ராக்ட் ஆகி இது சூப்பரா இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு எஸ்சிஓ லாங்குவேஜ் ஃபுல்லா இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்துச்சு. ஸோ புதுசா ஒரு உள்ள வராங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்ல வரணும், இது எப்படி எல்லாம் கத்துக்கலாம், ஆக்சுவலி இதோட கோல் என்ன, ஸோ புதுசா ஒருத்தர் கத்துக்கணும்னு வராங்க அப்படின்னா அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கணும் சார்? ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கறது ஃபண்டமெண்டல் நாலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணி கெயின் பண்ணிக்கணும். ஓகேங்க சார். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. ஓகே. இந்த பக்கம் பீப்புள் இருக்காங்க. பீப்புளுக்கு வந்து டெஃபினட்டாக அவங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் they need to consume something. ஓகே, புரியுது. அந்த கன்சியூம் சம்திங் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக ஒரு மேனுஃபேக்சராக இருக்கலாம், சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கலாம். இவங்க ரெண்டு சைடு இருந்து நம்ம வந்து அங்கே டேப் பண்ண முடியும். புரியுது. ஓகே. ஸோ இந்த பக்கம் பிஸ்னஸ் இருக்கு, இந்த பக்கம் பீப்புள் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே. இட் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் த பையர் அண்ட் த செல்லர். செல்லர் மேனுஃபேக்சராக இருக்கலாம், ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கலாம். ஓகே. பையர் வந்து ஒரு ஹியூமன் பீயிங், அவங்க என்ன ஏஜ் குரூப்ல இருக்கலாம், என்னோட டெமோகிராஃபிக் லொகேஷன்ல இருக்கலாம்.